ஹலோ buddies, சண்டே அன்னைக்கு ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிவிட்டு அஃப்கோர்ஸ் வீக்கெண்டையும் என்ஜாய் பண்ணணும். அட் த சேம் டைம் ஓரியோவை வீட்டில் தனியாக விட வேண்டிய சுச்சுவேஷன். இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம். ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் he was there with him for 1 hour and another 1 hour he wants to stay alone. ஸோ வீட்டுக்கு திரும்ப போகும்போது அவருக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போகலான்ட்டு தாங்க இந்த ஷாப்புக்கு வந்து. அஃப்கோர்ஸ் இந்த ஷாப் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. பட் அந்த ஷாப்பில் நுழையும் போதே நம்ம ஒரு பெட் பேரண்ட்டுன்றதை உணர ஆரம்பிச்சிருவோம். அது ஒரு தனி உலகம். இந்த ஷாப்பிங் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட். பிகாஸ் அவர் தனியாக இருக்கிறாரு, அவரை போய் சமாதானப்படுத்தணும். அவருக்கு நிறைய டாய்ஸ் இது வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கேன், பட் இந்த டைம் கொடுக்கும்போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ சாரி ஃப்ரம் மை எண்ட் இல்லைங்களா. ஸோ அங்கே நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் இருந்தது. பட் ஜென்ரலி நான் ஹோம்மேட் ஃபுட் தான் ஓரியோ குட்டிக்கு கொடுப்பேன். இங்கே வர ஒவ்வொரு பெட் பேரண்ட்டுக்கும் இந்த மாதிரியான ஒரு குட்டி அழகான ஸ்டோரி இருக்குது. அவங்க ஏன் அந்த ஷாப்புக்கு வராங்க, ஏன் வாங்குறாங்கன்றது. லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ். ஸோ இதுவுமே ஒரு வகையான தெரப்பி தாங்க. லவ்ன்றது அஃப்கோர்ஸ் இவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். ஸோ அவருக்கு வந்து பிடிச்ச ஸ்நாக்ஸ் அண்ட் டாய்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. இன்ஃபேக்ட் அவங்க மாமா கூட ஓரியோவுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாய் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக அவரையும் இங்கே கூட்டிகிட்டு வருவோம். ஏன்னா ஹீ லைக்ஸ் டு டூ ஷாப்பிங். அவரோட ஷாப்பிங் அவரே பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இங்கே ஆம்பியன்ஸும் ரொம்ப சில்லாக இருந்தது. தே ஆர் டூயிங் க்ரூமிங் ஆல்சோ ஃபார் த பெட்ஸ். ஸோ பெட் பேரண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் வி ஆர் ஆல் வெரி யூனிக் அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட்.